சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பாந்திராவில் உள்ள பலராம் மங்கார் என்ற பாபா பக்தரின் மனைவி திடீரென காலமானார். மனம் கலங்கிய பலராம் மகனிடம் குடும்ப பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஷீரடி சென்றார். பாபாவுக்கு சேவை செய்வதிலே சிறிது நிம்மதி அடைந்தார். ஒரு நாள் பாபா அவரிடம் 12 ரூபாய்களை கொடுத்து சதரா ஜில்லாவிலுள்ள மச்சிந்திர காட்டுக்கு சென்று வசிப்பாய் என்று கூறினார். ஏன் பாபா, தங்களை பிரிந்தால் நான் பைத்தியக்காரனாகி விடுவேன் என்று கண்ணீர் விட்டார் பலராம். ஒரு நாளைக்கு காலை, உச்சிவேளை, மாலை என்று 3 முறை இறைவனை தானம் செய், கவனமாக ஆசன பலகை போட்டுக்கொள் என்று வற்புறுத்தி அனுப்பி வைத்தார் பாபா. பாபா சொன்னபடியே செய்தார் பலராம். அங்குள்ள சூழ்நிலையில் உடல் மரணமடைவது இயற்கை என்ற தத்துவம் வந்தது. விழித்திருக்கையிலேயே பாபாவின் தரிசனம் கிடைத்தது. இனிமேல் நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று அனுமதியும் கிடைத்தது. மகனை காண புறப்பட்டார். ரயில் புறப்படும் நேரம் டிக்கெட் வாங்க முடியாதபடி கூட்டம் நெரித்தது. அப்போது சட்டை போடாத ஒரு கிராமவாசி, நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று கேட்டான். தாதருக்கு என்றார் பலராம். தயவு செய்து என் தாதர் டிக்கெட்டை எடுத்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் சில அவசர வேலைகள் வந்துவிட்டதால் என்னால் பயணப்பட முடியவில்லை என்று டிக்கெட்டை நீட்டினான். டிக்கெட்டை பத்திரப்படுத்திவிட்டு பணத்தை எடுத்தால் ஆளை காணோம். அங்குமிங்கும் தேடினார். ரயில் புறப்படும் அறிகுறியாக குரல் கொடுத்தது. ஓடிப்போய் ரயிலில் ஏறிக்கொண்டார் பலராம். இந்த வினோதத்தை மறுபடி ஷீரடி சென்றபோது பாபாவிடம் கூறி, கிராமத்தனாக வந்தது என்னை ஆசிர்வதித்தீர்களா என்று கேட்டார். பாபா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை. வற்புறுத்தி கேட்டால் கோபம் வரும். தனது அந்திம காலத்தை பாபாவுக்கு சேவை செய்வதிலேயே கழித்து அங்கேயே உயிர் துறந்தார் பலராம். 1909 பண்டரிபுரத்தில் சப்ஜட் ஜாகா இருந்தார். தாத்யா சாஹேப் நூல்கர் சாந்தமும் பொறுமையும் நற்குணங்களும் நிரம்பியவர். ஆனால் சந்நியாசிகளை நம்புவதில்லை. அவரது சிநேகிதரான நானா சாஹேப், எல்லோரையும் ஒரே மாதிரி எண்ணாதே, ஒரு தடவை சாய் தரிசனம் செய்துவிட்டு அப்புறம் சொல்லு என்று அடிக்கடி சொல்வார். நானா, உங்களுக்காக நான் ஷீரடி செல்கிறேன். அதற்கு 2 நிபந்தனைகள். முதலாவது, ஒரு நல்ல பிராமண சமையல்காரரை அனுப்ப வேண்டும். பாபாவுக்கு கொடுக்க நல்ல ஆரஞ்சு பழங்கள் 100 வேண்டும் என்றார் நூல்கர். பாபா தரிசனத்துக்கு வந்த ஒரு ஏழை சமையல்காரர் தனக்கு வழிகாட்டுமாறு வேண்ட அவரை நூல்கரிடம் அனுப்பி வைத்தார் நானா சாஹேப். அவர் வந்த 2ஆம் நாள் ஆரஞ்சு பழ பார்சல் வந்தது. அனுப்பியவர் பெயர் போடாமல். நானா நம்பிக்கை இல்லாதவர்களை வற்புறுத்தி ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துவது முட்டாள்தனம் என்பது உனக்கு எப்போது தெரியும்? பாபா கோபமாய் கத்தி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த நூல்கர் வெளவெளத்து நின்றுவிட்டார். படிப்படியாக பாபாவின் அற்புத சக்திகளை புரிந்து அவரிடம் மிகுந்த அன்பு கொண்டார். ஆரஞ்சு பழ பார்சலை அனுப்பியது யார் என்று கடைசி வரை தெரியவே இல்லை. நூல்கரின் மரண தருவாயில் வேதங்கள் ஓத ஏற்பாடு செய்தார் பாபா. தாத்யாவுக்கு இதுவே கடைசி பிறவி என்றார் பாபா. 8/10/1918 பாபா உடல் நலக்குறைவினால் பலகீனமாய் இருந்தார். ஒரு புலிக்கூண்டு வண்டியில் வந்தது. அதுவும் நோயால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தது. அதை குணப்படுத்த பல வைத்தியர்கள் முயன்றும் பலனில்லை. அதை பராமரிக்கும் 3 தர்வசிகளுக்கு அதை இனமாய் கொடுத்து விட்டனர். அவர்கள் அதை ஊரூராய் எடுத்து சென்று, ஸ்ரீ வைஷ்ணவியின் வாகனம், பராமரிப்புக்கு தாராளமாய் உதவுங்கள், அடிபட்டிருக்கிறது, வைத்தியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் மக்களின் இரக்க உணர்ச்சியை தூண்டி சம்பாதித்தனர். புலிக்கும் இறைச்சி வாங்கி போட்டு சாகாமல் காப்பாற்றி வந்தனர். பாபாவின் பார்வைப்பட்டால் குணமாகும் என்று பலர் கூற பாபாவிடம் சென்று புலியின் நோயை தீர்க்க வேண்டும் என்று கேட்டனர். பாபா புலியை மசூதிக்குள் அழைத்து வரும்படி கூறினார். இரும்புச் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட புலியை 2 பக்கமும் தர்வர்ஷிகள் பிடித்து கொள்ள புலி படியேறியது. நெருப்பு உமிழும் கண்களால் பாபாவை பார்த்தது.
அடுத்த வினாடி தலையை தாழ்த்தி கொண்டது. இருப்பு கொள்ளாமல் ஆடிய புலி நிதானமாக நடந்து வந்தது. வாளை ஒரு முறை ஆட்டிய பின் 3 முறை தரையில் அடித்தது. அடுத்த வினாடி கீழே சுருண்டு விழுந்தது. ஐயோ, எங்கள் வருமானம் போச்சே என்று மூவரும் சிறிது நேரம் துக்கித்தனர். புலி உங்களிடம் பட்ட கடனை தீர்த்துவிட்டது. அதனுடைய மரணம் பெருமை மிக்கதாக இருக்கிறது என்றார் பாபா. அவர்களும் சமாதானமாகி புலி நகம், பல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் அடக்கம் செய்தனர். அம்மணி, எதற்காக பட்டினி இருக்கிறாய் என்று எதிரில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் பாபா கேட்டார். புனித நாட்களில் பட்டினி இருப்பதால் மோட்சம் கிடைக்கும் என்றாள் அந்த மங்கை. அப்போ வறுமையினால் பட்டினி கிடப்பவர்கள் மோட்சம் அடைவார்கள் என்கிறாயா? பாபா மடக்கினார். அப்படியில்லை, பட்டினி இருப்பது மட்டும் போதாது. அன்று பகவத் நாமாவை பாட வேண்டும், கேட்க வேண்டும், பகவானை வழிபட வேண்டும் என்றாள் திருமதி கோகலே என்ற அப்பெண். வயிறு பசித்திருந்தால் உறுப்புகள் சோர்ந்து போகாதா? பாட, கேட்க, பார்க்க சக்தி வேண்டாமா? வயிறு வழித்தால் பூஜை எப்படி செய்ய முடியும்? அதிகம் சாப்பிடுவது எத்தனை கெடுதலோ அத்தனை கெடுதல் பட்டினி கிடப்பதும். எந்தெந்த நாளில் விரதம் இருக்கிறாய் என்று கேட்டார் பாபா. ஏகாதசி, கிருத்திகை, நவராத்திரி என்று அடுக்கினாள் மங்கை. இரு, உன் குழந்தை பிறந்த நாளில் என்ன செய்வாய்? பச்சடி, பாயசம், கூட்டு என்று விருந்து சமைத்து குடும்பத்தாரோடு சேர்ந்து சாப்பிடுவேன். பார்த்தாயா, விட்டலன் பிறந்த நாளுக்கு கார்த்திகையின் பிறந்த நாளுக்கும் பட்டினி கிடக்கலாமா? மகிஷாசுரனை சம்காரம் பண்ணின சந்தோஷ நாள் நவராத்திரி. இனிப்பு பண்ணின நிவேதம் பண்ணி சாப்பிட்டால் தானே வைஷ்ணவி தேவி சந்தோஷப்படுவாள். அதை விட்டு பட்டினி கிடக்கிறேன் என்கிறாயே. தாத்தா கோல்கர் வீட்டிற்கு போய் பூரான் போலி, கோதுமை மாவு, கடலை மாவு, வெல்லம் சேர்த்து பலகாரம் பண்ணி விட்டலனுக்கு நிவேதானம் செய்துவிட்டு சாப்பிடு என்றார். திருமதி கோகலேவுக்கு இன்னொருவர் வீட்டு சமையலறையில் சுதந்திரமாய் நுழைந்து பலகாரம் பண்ணுவது கசப்பானதாக பட்டது. குழம்பியபடி தாத்தா கோல்கருடன் சென்றாள். தாத்தா கோல்கர், என் மனைவி ரொம்ப நல்ல மாதிரி, தப்பாகவே நினைக்க மாட்டாள். பாபா வார்த்தையை தட்டக்கூடாது. நீங்கள் ஸ்டேஷனிலிருந்து நேரே பாபா தரிசனத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள். நம்ம வீட்டுக்கு போய் குளித்து ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகமான பிறகு வந்திருக்கலாம். அவளே கூட பண்ணித்தருவாள் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். வீட்டுக்குள் நுழைந்ததும் திருமதி கோல்கர், வாங்கோ, விருந்தாளியை உட்கார வச்சு பலகாரம் செய்து போட முடியாதபடி நான் 3 நாள் விருந்தாளியாக உட்கார்ந்துட்டேன். பூரான் போலி செய்கிறதுலேயே உங்கள் கை மனம் தனின்னு இவங்க சொல்லி இருக்காங்க. செய்து கொடுக்கணும் என்றபடி வரவேற்றாள். பாபாவின் ஞான திருஷ்டியை வியந்தபடி உற்சாகமாக பூரான் போலி செய்து விட்டலனுக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டாள் திருமதி கோகலே. நாசிக்கிலுள்ள நாராயண் மேத்திராம் ஜானி ராமச்சந்திர வாமன் மேடாக் என்பவரிடம் வேலை பார்த்து வந்தார். இருவருமே பாபாவின் பக்தர்கள்தாம். நாராயண் தாயாருடன் பாபாவை தரிசனம் செய்தார். அம்மா, உன் பிள்ளை எத்தனை காலம் இன்னொருத்தரிடம் வேலை பார்ப்பது? சுயதொழில் செய்ய சொல்லு என்று தூணி, அணையா நெருப்பிலிருந்து சாம்பலை, அதாவது உதி, எடுத்து கொடுத்து தலையை தொட்டு ஆசிர்வதித்தார். ஆனந்தஸ்திராம் என்று தங்கும் விடுதி ஒன்றை ஆரம்பித்தார். அங்கே மருத்துவமும் பார்த்தார். செல்வம் கொழித்தது. ஒரு முறை நாராயணனின் நண்பரை தேள் கொட்டி வழி தாங்க முடியாமல் துடித்தார். பாபாவின் உதியை தேடினார் நாராயண். அகப்படவில்லை. பாபா படத்துக்கு முன் ஊதுபத்தி ஏற்றி வைத்து வேண்டிக் கொண்டு ஊதுபத்தி சாம்பலை எடுத்து பூசினார். வலி மாயமாய் மறைந்துவிட்டது. பாந்திராவில் உள்ள பாபா பக்தர் ஒருவரின் மகள் பிளேக் நோயினால் துன்புறுவதாக தகவல் வந்தது. பாபாவின் உதியை அனுப்பும்படி கேட்டிருந்தான் மருமகன். அடியவரிடம் உதி இல்லை,
தன் நண்பரான நானா சாஹிப் சந்தோர்கரிடம் முதியை தன் புதல்விக்கு அனுப்பும்படி தகவல் சொல்லிவிட்டார். நானா சாஹிப் தன் மனைவியுடன் கல்யாணுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கையில் இத்தகவல் கிடைத்தது. தானா ஸ்டேஷனில் இறங்கி பாபாவை தியானித்தபடி தரையில் இருந்து ஒரு துளி மண்ணை எடுத்து தன் மனைவியின் நெற்றியில் பூசினார். பாபா பக்தர் தன் மகளை பார்க்கச் சென்றபோது அவள் குணமாகி வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு ஆனந்தித்தார். நானா சாஹேப் மனைவியின் நெற்றியில் மண் பூசிய நேரமும் மகளுக்கு வியாதி குணமான நேரமும் ஒன்றாக இருந்ததை பின்னர் அறிந்து நண்பர்கள் பாபாவின் சக்தியை பேசி மகிழ்ந்தனர். இந்த கதை அவ்வளோதான். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.